வணக்கம் நண்பர்களே. இந்திய கிரிக்கெட் அணிகளுக்கு ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள மிக முக்கியமான செய்தியை பற்றி இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 15, 2026 அன்று தொடங்கியிருக்கும் இலங்கை அணிகளுக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் ஒரு புதிய நட்சத்திரம் இணைந்துள்ளார். அவர் வேறு யாரும் இல்ல, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் ஆகிப் நபி. இந்திய அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரித் பும்ராவிற்கு ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் இந்த தொடரிலிருந்து விலகியுள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரின் போது பும்ராவின் இடது முழங்காலில் ஏற்பட்ட காயம் இன்னும் முழுமையாக குணமாகாததால் பிசிசியின் மருத்துவ குழு அவரை டெஸ்ட் போட்டியில் விளையாட வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற இந்தியாவுக்கு இந்த இலங்கை தொடர் மிக முக்கியமானது என்பதால் பும்ராவின் விலகல் பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் ஒரு மிக சிறந்த மாற்று வீரராக ஆகிப் நபி இந்திய அணிக்குள் நுழைந்துள்ளார். இவர் திடீரென ஒரு நாள் இரவில் அணியில் இடம் பிடித்து விடவில்லை. கடந்த சில ஆண்டுகளாக உள்ளூர் கிரிக்கெட்டில் அவர் செய்த தொடர் சாதனைகளே இந்த வாய்ப்பை அவருக்கு பெற்று தந்துள்ளது. ஆகிப் நபியின் முதல்தர கிரிக்கெட் புள்ளிவிவரங்களை பார்த்தால் எப்பேற்பட்ட கிரிக்கெட் விமர்சகரும் ஆச்சரியப்படுவார்கள். கடந்த 2 ரஞ்சி கோப்பை சீசன்களில் மட்டும் இவர் ஒட்டுமொத்தமாக 104 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்துள்ளார். குறிப்பாக 2025, 2026 ஆண்டிற்கான ரஞ்சி கோப்பை தொடரில் மட்டும் 60 விக்கெட்டுகளை வெறும் 12.65 என்ற அபாரமான சராசரியுடன் வீழ்த்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் அணி தனது வரலாற்றில் முதல் முறையாக ரஞ்சி கோப்பையை வெல்வதற்கு ஆகிப் நபியின் இந்த பந்துவீச்சு மிக முக்கிய காரணமாக அமைந்தது. ரஞ்சி கோப்பையில் மட்டுமல்லாமல் துலீப் டிராபி தொடரிலும் நார்த் ஜோன் அணிக்காக விளையாடிய ஆகிப் நபி ஈஸ்டர்ன் ஜோன் அணிக்கு எதிரான போட்டிகளில் தொடர்ந்து 4 பந்துகளில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் கவனத்தையும் தன் பக்கம் திருப்பினார். இவரது இந்த அசுரத்தனமான ஃபார்மை பார்த்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 2026 ஐபிஎல் ஏலத்தில் இவரை 8.40 கோடி ரூபாய் என்ற பெரிய தொகைக்கு வாங்கியது. இது இவரது திறமைக்கு கிடைத்த மாபெரும் அங்கீகாரமாகும். இப்பொழுது இவர் இந்திய டெஸ்ட் அணியில் இடம் பிடிப்பதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்துள்ளது இவரது சமீபத்திய இலங்கை சுற்றுப்பயணம்தான். சமீபத்தில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக காலி மைதானத்தில் நடைபெற்ற 2 முதல்தர போட்டிகளில் விளையாடி ஆகிப் நபி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடங்க உள்ள இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியும் இதே காலி மைதானத்தில் தான் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை ஆடுகளங்களின் தன்மை சமீபத்தில் நேரடியாக உணர்ந்து அங்கு சிறப்பாக பந்து வீசிய அனுபவம் ஆகிப் நபிக்கு இருப்பதால் கேப்டன் சுமன் கில் தலைமையிலான இந்திய அணிக்கு இது மிகப்பெரிய பலமாக அமையும். ஸ்விங் மற்றும் சீம் செய்வதில் வல்லவரான இவர் வலது கை மிக வேகப்பந்து வீச்சாளராக இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சு துறையில் முகமது சிராஜ் மற்றும் பிரசித் கிருஷ்ணா ஆகியோருடன் இணைந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 183 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஆகிப் நபி தொடர்ச்சியாக ஒரே லைன் மற்றும் லென்த்தில் பந்து வீசும் அபார திறமை கொண்டவர். ஜம்மு காஷ்மீரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து உள்ளூர் போட்டிகளில் தனது கடின உழைப்பால் படிப்படியாக முன்னேறி இன்று பல கோடி இந்தியர்களின் கனவான டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணியின் ஜெர்சியை அணியப் போகிறார். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்தில் இருக்கும் இந்திய அணிக்கு இந்த தொடரின் வெற்றி மிக அவசியமானது. பும்ராவின் இடத்தை நிரப்புவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்றாலும் உள்ளூர் போட்டிகளில் தான் நிரூபித்த அதே ஆக்ரோஷமான பந்துவீச்சை சர்வதேச அரங்கிலும் ஆகிப் நபி வெளிப்படுத்துவார் என ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களாலும் மிகுந்த நம்பிக்கையுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அறிமுக தொடரில் ஆகிப் நபி படைக்கப் போகும் சாதனைகளை. இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான கிரிக்கெட் செய்திகள் மற்றும் வீரர்களின் ஆழமான பகுப்பாய்வுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.